Hi friends, in the video chapter 5 trial balance la exercise 6 பார்க்கலாம். So the following balances are extracted from the books of Ravichandran on 31st December 2016. So prepare the trial balance. Okay. So நான் வந்து format open பண்ணிருக்கேன். In the books of Ravichandran trial balance as on 31st December 2016. So particulars debit credit. So one by one போலாம். ஆல்ரெடி முன்னாடி சம்பளம் சொல்லியிருக்கேன். டெபிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசெட்ஸ் இது ரெண்டும் வந்து நம்ம டெபிட் சைடில் வரும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா liabilities and income இது ரெண்டுமே வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகே. ஸோ கேபிட்டல் இது வந்து நமக்கு லைபிலிட்டி கிரெடிட் சைடில் வரும். ஸோ அமௌண்ட் வந்து 1,50,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ் இது வந்து அசெட்டு. ஸோ டெபிட் சைடில் வரும். அதனால அமௌண்ட் வந்து 22,800. நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு இது வந்து நமக்கு இன்கம். ஸோ இது வந்து கிரெடிட் சைடில் வரும் 500. நெக்ஸ்ட் பேங்க் அவுட் டிராஃப்ட் இது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும் 3,100. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் இதுவும் நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி தான். ஸோ கிரெடிட் சைடில் தான் வரும் 5,500. நெக்ஸ்ட் ப்ரிமைசஸ் இது வந்து நம்மளுக்கு அசெட்டு. ஸோ டெபிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 1,46,000. நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் இதுவும் நம்மளுக்கு வந்து அசெட்டு. ஓகே. ஸோ டெபிட் சைடில் தான் வரும். அமௌண்ட் வந்து 10,000. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸு. ஸோ டெபிட் சைடில் வரும் 45,000. நெக்ஸ்ட் சேல்ஸ் இது வந்து நம்மளுக்கு இன்கம். ஸோ கிரெடிட் சைடில் வரும். அமௌண்ட் வந்து 75,000. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நம்ம கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். ஓகேவா. அதே சேல்ஸு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஆப்போசிட் தட் இஸ் டெபிட் சைடில் போட்டிருப்போம். ஓகேவா. மைனஸ் பண்ணோம் அமௌண்ட்டு. ஸோ அதனால இங்கேயும் நம்மளுக்கு வந்து டெபிட் சைடில் தான் வரும். ஸோ அமௌண்ட் வந்து 1,000 rupees. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலௌட் இது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸு. ஓகே. ஸோ டெபிட் சைடில் தான் வரும் 800. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இது வந்து நம்மளுக்கு இன்கம். ஸோ இது வந்து கிரெடிட் சைடில் வரும் 1,000 rupees. நெக்ஸ்ட் வேஜஸ் இது வந்து எக்ஸ்பென்ஸ் 2,900. நெக்ஸ்ட் சேலரிஸ் இதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் சைடில் தான் 3,500. நெக்ஸ்ட் கமிஷன் பெய்டு ஸோ அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ டெபிட் சைடில் தான் வரும் 1,100. நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ டெபிட் சைடில் தான் வரும் 2,000. ஓகே. ஸோ எல்லாமே எழுதிட்டோம். இப்போ வந்து டெபிட்டும் கிரெடிட்டும் டோட்டல் போடலாம். ஓகே. ஸோ டெபிட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,35,100. ஸோ அதே மாதிரி கிரெடிட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,35,100. ஓகே. ஸோ ரெண்டுமே சேமாக தான் ஆகுது. ஓகேவா. சம் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகே. தேங்க்யூ.